அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா பஅத் வ அன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா ஸதகல்லாஹுல் அஸீம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த நேர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா சிரிப்பிக்கும் சொந்தக்காரன், அழுகைக்கும் சொந்தக்காரன். அவன்தான் சிரிக்கச் செய்கின்றான், அவன்தான் அழச் செய்கின்றான் என்பதாக சூரத்துன் நஜ்ம் 43வது வசனத்திலே கூறுகின்றான். சிரிப்பின் காரணங்களை ஏற்படுத்தி சிரிக்க வைப்பவனும் அவனேதான், கவலை போன்ற நிலைமைகளை ஏற்படுத்தி அழச் செய்வதும் அவனேதான் என்று சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்திற்கு விளக்கம் கூறுகின்றார்கள். அதே போன்று இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், அல்லாஹ் படைப்பாளன். அவன் படைத்த படைப்புகள் மாத்திரமல்ல, படைப்புகளுக்குள் இருந்து வெளியாகும் செயல்களுக்கும் சொந்தக்காரன் அவனேதான். அவனின் மூலமாகத்தான் ஒவ்வொரு நிலைமையும் மனிதனுக்குள்ளே ஏற்படுகின்றது. ஒரே மனிதனுக்குள்ளே இருந்து, ஒரே எண்ணத்திலிருந்து சிரிக்கக்கூடிய காரணங்களை வெளிப்படுத்துகின்றான். அவன் சிரித்து விடுகின்றான். அழுகை அதே போன்ற அதே இடத்திலிருந்து வெளிப்படுத்துகின்றான். சுபஹானல்லாஹ், இதுவரைக்கும் உலகத்திற்கு தெரியாது எங்கிருந்து மனிதனுக்கு சிரிப்பு ஏற்படுகின்றது, எங்கிருந்து மனிதனுக்கு அழுகை ஏற்படுகின்றது. அந்த இரண்டையும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் என்பதாக ஃபீ திலாலில் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆண் பெண் இவ்வாறு ஒரு கற்பத்திலிருந்து தயாரிக்கப்படுகின்றார்களோ, சுபஹானல்லாஹ், ஆணாக பெண்ணாக ஒரே இடத்திலிருந்து அல்லாஹ் படைத்து காட்டுகின்றானோ, இதே போன்றுதான் ஹயாத்தையும் மௌத்தையும் ஒரே உடம்புக்குள் இருந்து அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் ஆற்றல் மிக்க இந்த செயல் மனிதனுக்கு அனுமதிக்கப்பட்டது. புன்னகையோடு வாழ்வதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. தபஸ்ஸுமுக லி அஹீக ஸதகத்துன், மிக பெரும் சதகாக்களில் ஒன்றுதான், செய்யக்கூடிய நன்மைகளில் ஒன்றுதான் தனது சகோதரரை பார்த்து புன்னுருவல் பூப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகையோடு மக்களோடு பேசுவார்கள். படைத்தவனுக்கு முன்னால் இரவிலே அழுவார்கள், பகலிலே மக்களோடு சிரித்து நட்போடு அழகான முறையிலே முகமலர்ச்சியோடு பேசுவார்கள். இதை ஒரு பாக்கியமாக, நன்மையாக இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிரித்து வாழ்வதை இஸ்லாம் ஒரு இஸ்லாமிய ஒழுக்க பண்பாடாக பல சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கிறது. ஃபல் யதுஹகு கலீலா வல் யபுகு கதீரா, அதிகமாக அழ வேண்டும், கொஞ்சமாக சிரிக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே, ஈமானுடையவர்களை பொறுத்தவரையிலே, நன்மையான செயல்கள் செய்ய கிடைத்தால் அதை நினைத்து பூரிப்படைவார்கள், சந்தோஷம் அடைவார்கள். அழிந்து போகக்கூடிய இவ்வுலக வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டமோ நஷ்டமோ பயங்கரமான நிலைமைகளோ அவர்களை கவலைக்கு உட்படுத்தாது. மாற்றமாக நன்மைகள் செய்யும் நல்ல வாய்ப்புகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் சிரித்து மகிழ்வார்கள். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா ஒரு தடவை தண்ணீர் கொண்டு வரச் சொல்லுகின்றார்கள். உது செய்வதற்காக வேண்டி தண்ணீர் தரப்பட்டது. உது செய்யும் ஒவ்வொரு உறுப்பையும் சரியாக முறையாக கழுவி சுத்தம் செய்து உது செய்து முடித்ததன் பின்னால் சிரிக்கின்றார்கள். சிரித்ததை பார்த்து அங்கு யாரும் எந்த கேள்வியும் கேட்காத பொழுது கேட்டார்கள், நான் ஏன் சிரித்தேன் என்று நீங்கள் கேட்கவில்லையே? கேட்கப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதே போன்ற ஒரு தடவை தண்ணீரை கொண்டு வர சொல்லி உது செய்ததன் பின்னால் அப்படியே சிரித்து விடுகின்றார்கள். சுபஹானல்லாஹ், அவ்வேளையிலே சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், ஏன் இந்த வேளையில் நீங்கள் யாருமே சிரிக்கவில்லை என்று கேட்ட நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே கூறுகின்றார்கள், மனிதன் உது செய்வதற்கு ஆரம்பித்து விட்டால் அவனுடைய கைகளை கழுகும் பொழுது அதனால் செய்யப்பட்ட எல்லா பாவங்களும் கலண்டு விழுந்து விடுகின்றது. அதே போன்று அவன் முகத்தை கழுவும் பொழுது முகத்திலிருந்து பாவங்கள் கலந்து விடுகிறது. அதே போன்று எந்தெந்த உறுப்புகள் கலப்படுகின்றதோ அவ்வேளையில் அல்லாஹ் அவனை மன்னித்து விடுகின்றான். அந்த உறுப்புகளால் செய்யப்பட்ட பாவங்களும் அவனை விட்டு கழுவப்பட்டு விடுகின்றது என்பதை கூறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிரிப்பு வரவேற்கத்தக்க ஒன்று. ஒரு கவலையான, ஒரு துன்பமான ஒரு நிலையிலே, கஷ்டத்திலே இருக்கக்கூடிய ஒருவரை சிரிக்க வைக்கும் அளவுக்கு நாம் செய்யும் அமல்கள், சதகாக்கள் அவர்களை பூரிப்படைய செய்யுமேயானால் அது மிக பெரிய இபாதத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். புன்னகையோடு தாயின் முகத்தை பார்ப்பதை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த சிரிப்பான தன்மை எத்தனையோ பேருடைய உள்ளங்களை குளிரச் செய்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதே நேரத்தில் கேலிக்காக வேண்டி சிரிப்பது. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகவும் ஒரு சிறிய
நபித்தோழர் தோற்றத்திலே அவர்கள் ஒரு தடவை ஒரு மரத்திலே ஏறி இருந்த வேளையிலே தோழர்கள் பார்க்கின்றார்கள், அவருடைய கால் மிகவுமே பாதம் சிறியதாக இருக்கின்றது. அந்த பாதத்தை பார்த்து சிரித்து விடுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏன் அவர்களுடைய குறையை பார்த்து நீங்கள் சிரிக்கின்றீர்கள்? நாளை மறுமையிலே அஸ்கல் ஃபில் மீசான், மிகவுமே கனமுடையதாக மீசானிலே அவருடைய பாதம், அவருடைய நன்மைகள் நெருக்கப்பட போகிறது. அவர் தோற்றத்திலே சிறியவராக இருந்தாலும், சிரிப்பு வரக்கூடியவராக இருந்தாலும், மறுமையில் மிகவும் கனமான ஒரு மனிதர், சுவர்க்கவாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிரிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவைக்கில்லாமல் மறுமையை மறந்து உள்ளத்தை இறக்கச் செய்யும் சிரிப்பு அது இஸ்லாத்திலே வரவேற்கத்தக்கதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை மிகவும் ஆழமான ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார்கள். கயாமத்துடைய நாளையில் சிலர் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்தில் அல்லாஹ்வின் கோபத்தோடு நரகில் தூக்கி எறியப்படுவார்கள். அவர்கள் பேசிய ஒரு வார்த்தை தான் ஒரு காரணம். பொய்யை கூறியாவது மற்றவர்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பேசியதன் விளைவை தான் அவர்கள் மறுமையில் காணப்போகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை சபித்தார்கள். வெறுமனே சிரிப்புக்காக, வெறுமனே ஒரு கேலிக்காக, சிரிக்க வைப்பதை மாத்திரம் வைத்து பேசக்கூடியவர்களுக்கு வைலுன் வைலுன் என்பதாக 3 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபம் செய்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விடயத்தை பற்றி அவர்கள் கூறுகின்றார்கள். யார் எனது உம்மத்திலிருந்து 5 விடயங்களை எடுத்துக்கொள்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக பாக்கியம் பெற்றவர்கள். அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் பொறுப்போடு யார் செயல்படுகின்றீர்கள் என்று கேட்ட நேரத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா தான் தயார் என்று கூறி அந்த விடயங்களை கற்றுக்கொள்கின்றார்கள், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது கூறினார்கள், இத்தகில் மஹாரிம் தகுன் அபதன் நாஸ், ஹராம்களை தவிர்ந்து வாழ்வீர்களா, மிக பெரும் தக்குவாதாரியாக, மிக பெரும் வணக்கசாலியாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். வர்த பிமா கஸம் அல்லாஹு லக தகுன் அக்னன் நாஸ், அல்லாஹுடைய ஏற்பாட்டை பொருந்திக் கொள்ளுங்கள், அல்லாஹுடைய பங்கை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள், மக்களை விட்டும் தேவையற்றவர்களாக நீங்கள் வாழ்வீர்கள். வ அஹ்சின் இலா ஜாரிக், இந்த அண்டை வீட்டாருக்கு உபகாரம் செய்யுங்கள். தகுன் முஃமினா, நீங்கள் உண்மையான விசுவாசியாக வாழப்போகின்றீர்கள். வஹிப்ப லின்னாஸி மா துஹிப்பு லினஃப்ஸிக், உங்களுக்கு விரும்புவதை மற்றவர்களுக்கும் விரும்புங்கள். தகுன் முஸ்லிமா, உண்மையான முஸ்லிமாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். வலா துக்திரில் சிரிப்பை அதிகப்படுத்த வேண்டாம், அதிகமாக சிரிக்க வேண்டாம். ஃபஇன்ன கத்ரத்தல் லஹிக் துமீத்துல் கல்ப், அதிகமாக சிரிப்பது உள்ளத்தை மரணிக்கச் செய்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அன்புக்குரியவர்களே, காஃபிர்களுடைய இறை வெறுப்பாளர்களுடைய நிலைமையை பற்றி கூறும் பொழுது, உலகம் நீங்கிச் செல்லக்கூடிய இந்த அருட்கொடைகள் கிடைத்தால் சிரித்து வாழுவார்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹுக்கு மாற்றம் செய்ய கிடைத்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஃபரிஹல் முஹல்லஃபூன பிமக்அதிஹிம் ஹிலாஃப ரசூலில்லாஹ், அல்லாஹுடைய ரசூலுக்கு மாற்றம் செய்த அந்த முனாஃபிக்குகள் மனமகிழ்ந்து சிரித்தார்கள். காரூனை பார்த்து அல்லாஹ் உலக வஸ்துக்களை கொடுத்ததன் பின்னால் சிரிக்காதே என்று கூறுகின்றான். சந்தோஷப்படுவதற்கு இது ஒன்றுமே இல்லை என்று கூறுகின்றான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாம் சிரிப்பதற்கும் அழகான வழிமுறையை காட்டி தந்திருக்கிறது. மற்றவர்களோடு புன்னகையோடு வாழ வேண்டும், நன்மைகள் செய்பவரை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும், நன்மைகள் செய்யும் நல்ல வாய்ப்பை எண்ணி நாம் மகிழ வேண்டும். அவ்வகையிலே புன்னகை ஒரு இபாதத்தாகவும் கருதப்படுகின்றது. அதே நேரத்திலே அது எல்லை மீறி வெடி சிரிப்பாக இருக்கும் பொழுது அது தண்டனைக்குரிய குற்றமாக, அது காஃபிர்களின் பண்பாக அல் குர்ஆன் பேசுகின்றது. எனவே அல்லாஹ் காட்டித்தந்த அருட்கொடையான இந்த நிஅமத்துகள் அனைத்தையும் அவனுக்கு பொருத்தமான விதத்தில் பயன்படுத்தி அவனை மகிழ்வூட்டி சுவர்க்கம் செல்லும் பொழுது ஆனந்தத்தோடும் சிரிப்போடும், நாளை மறுமையில் சுவர்க்கவாதிகள் ஆனந்தத்தோடு சிரிப்போடு செல்லுவார்கள். சஹாபாக்கள் சிரித்திருக்கின்றார்கள். அவருடைய உள்ளத்திலே ஈமான் மலை போன்றிருந்தது. அழுகையை விரும்புவார்கள். அல்லாஹ்வை நினைத்து அதிகம் அழுதிருக்கின்றார்கள். முகத்திலே புன்னகை இருந்தாலும் உள்ளத்திலே அழுகை குமுறல் இருந்திருக்கிறது. அதனால் அல்லாஹ்வின் அருள் பெற்றவர்களாக நாளை மறுமையிலே இருக்கின்றார்கள். அமல் இபாதத்தை நினைத்து அல்லாஹ்வை மறுத்து சிரித்த இந்த உலகத்திலே உள்ள முனாஃபிக்குகள் நாளை அழுவார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். எனவே அல்லாஹ்வின் பொருத்தத்துக்காக எமது அத்தனை செயல்களையும் அமைத்துக் கொள்வோம். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. அல்லாஹ் இந்த நிகழ்வுகளை ஏற்றுக்கொண்டு நம் அனைவரையும் அங்கீகரிப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.